இன்று முதல் ஒற்றை இரட்டை எண்களுக்கு அமைய எரிபொருள் விநியோகம். எரிசக்தி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் இன்று சபாநாயகருக்கு. வடக்கில் பாடசாலைகளுக்குள் மத நூல்களை விநியோகிக்க தடை. பைபிள் விவகாரத்தை அடுத்து ஆளுநரால் புதிய நடைமுறை. எரிசக்தி விநியோகத்தில் மாற்றமில்லை, ஜனாதிபதிக்கு உறுதியளித்த கட்டார் இளவரசர். QR முறையின் கீழ் எரிபொருள் ஒதுக்கீட்டை வழங்கும் போது வாகன இலக்கத்தகட்டின் இறுதி இலக்கத்துக்கு அமைவாக இன்று முதல் எரிபொருள் விநியோகிக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. அதன்படி இலக்கத்தகட்டின் இறுதி இலக்கம் இரட்டை எண் அல்லது 0 இருந்தால் இரட்டை எண்களை கொண்ட திகதிகளிலும் ஏனைய இலக்கங்களுக்கு ஒற்றை எண்களை கொண்ட திகதிகளிலும் எரிபொருள் விநியோகிக்கப்படும் என கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய வாகன இலக்கத்தகட்டின் இறுதி இலக்கம் 0, 2, 4, 6 மற்றும் 8 ஆக இருந்தால் இரட்டை எண்கள் கொண்ட திகதிகளிலும் மற்றும் வாகன இலக்கத்தகட்டின் இறுதி இலக்கம் 1, 3, 5, 7 மற்றும் 9 ஆக இருந்தால் ஒற்றை எண்கள் கொண்ட திகதிகளிலும் எரிபொருள் விநியோகிக்கப்படும். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக நாளாந்தம் எரிபொருள் விநியோக பாதைகள் பாதிக்கப்பட்டு வருவதனால் உள்நாட்டில் எரிபொருளுக்கான கேள்வி அசாதாரணமான முறையில் அதிகரித்து வருவதாலும் நாட்டில் உள்ள எரிபொருள் இருப்புகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக மீண்டும் QR குறியீடு முறைமையை செயற்படுத்த அரசாங்கம் கடந்த 16ஆம் திகதி முதல் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக எதிர்க்கட்சியினரால் கொண்டுவரப்படும் நம்பிக்கையில்லா தீர்மானம் இன்று சபாநாயகர் கலாநிதி ஜெகத் விக்ரமரத்னவிடம் கையளிக்கப்பட உள்ளது. தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டமை மற்றும் குமார ஜெயக்கொடி தற்போதைய அமைச்சர் பதவியை ஏற்பதற்கு முன்னர் மேற்கொண்டதாக கூறப்படும் ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் முன்வைக்கப்பட உள்ளது. இதற்கமைய இன்று காலை குறித்த தீர்மானத்தை சபாநாயகரிடம் கையளிக்க நடவடிக்கை எடுப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரோ தெரிவித்தார். இதேவேளை உலகில் நிலவும் தற்போதைய சூழ்நிலை குறித்து எதிர்க்கட்சியினரால் கொண்டுவரப்படும் சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணை இன்று நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இந்த விவாதம் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:30 மணி வரை நடைபெற உள்ளதாக பாராளுமன்றத்தின் தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த விவாதம் நாளை மற்றும் சனிக்கிழமையும் நடைபெற உள்ளதுடன் நாளை விவாதத்தில் உரையாற்றுவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்துக்கு வருகை தர உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வடக்கு மாகாண பாடசாலைகளில் மாணவர்களுக்கு பைபிள் விநியோகிக்கப்பட உள்ளது தொடர்பில் அண்மைய நாள்களாக எழுந்துள்ள சர்ச்சைகள் மற்றும் கரிசனைகளை கருத்தில் கொண்டு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் இந்த விடயத்தில் விசேட கவனம் செலுத்தியுள்ளார். இது தொடர்பில் வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் வை. ஜெயச்சந்திரனுக்கு ஆளுநர் தெளிவான அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். வெளிநாட்டு தொண்டு நிறுவனம் ஒன்றால் பாடசாலை மாணவர்களுக்கு பைபிள் வழங்குவது தொடர்பில் மாகாண கல்வி திணைக்களத்தால் ஆரம்பத்தில் வழங்கப்பட்ட அனுமதி கடிதம் தொடர்பில் பல்வேறு தரப்பினராலும் சுட்டிக்காட்டப்பட்டது. குறித்த அமைப்பு தமக்குரிய கிறிஸ்தவ மாணவர்களுக்கு மாத்திரம் வழங்குவதற்கு அனுமதி கோரியிருந்த போதிலும் கல்வி திணைக்களத்தின் ஆரம்ப கடிதத்தின் வாசகங்கள் அனைத்து மாணவர்களுக்கும் விநியோகிக்கப்பட உள்ளதாக புரிந்து கொள்ளப்பட்ட சர்ச்சைகள் எழுந்தன. இதனை அடுத்து குறித்த விநியோகமானது ரோமன் கத்தோலிக்கர் அல்லாத கிறிஸ்தவ மாணவர்களுக்கு மாத்திரமே என மாகாண மேலதிக கல்வி பணிப்பாளரால் திருத்தப்பட்ட கடிதம் ஒன்றின் மூலம் பின்னர் தெளிவுபடுத்தப்பட்டது. எவ்வாறாயினும் இந்த விடயம் தொடர்பிலான சர்ச்சைகள் தொடரும் நிலையில் பாடசாலை கட்டமைப்புக்குள் மத நல்லிணக்கத்தை பேணுவதும் தேவையற்ற குழப்பங்களை தவிர்ப்பதும் மிகவும் அவசியமானது என்பதை சுட்டிக்காட்டிய ஆளுநர் இதற்கான ஒரு ஒழுங்கு விதிகளை நடைமுறைப்படுத்துமாறு மாகாண கல்வி பணிப்பாளருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இதற்கமைவாக பாடசாலைகளுக்குள் வெளிநபர்களோ அல்லது அமைப்புகளோ நேரடியாக சென்று மத நூல்களை விநியோகிக்கும் நடைமுறை முற்றாக தவிர்க்கப்பட வேண்டும் என்று ஆளுநர் பணித்துள்ளார். மேற்படி பைபிள்களை விநியோகிக்க விரும்பும் குறித்த நிறுவனம் அவற்றை வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்திடம் உத்தியோகபூர்வமாக ஒப்படைக்க வேண்டும். அவ்வாறு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்படும் நூல்களை கிறிஸ்தவ பாடத்துக்கு பொறுப்பான உதவி கல்வி பணிப்பாளரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் அந்த நூல் அவசியமான மற்றும் அந்த பாடத்தை கேட்கும் மாணவர்களுக்கு மாத்திரம் வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு ஆளுநர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்த முறையான நிர்வாக நடைமுறையின் ஊடாக பாடசாலைகளில் சகல மத மாணவர்களிடையேயும் நல்லிணக்கம் பாதுகாக்கப்படுவதுடன் தேவையற்ற முரண்பாடுகள் தவிர்க்கப்படும் என நம்புவதாக ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார்.
கட்டார் நாட்டின் இளவரசர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல் தானிக்கும் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையில் தொலைபேசி கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. கட்டாரின் தற்போதைய நிலைமை குறித்து இதன்போது ஜனாதிபதி விசாரித்ததோடு கட்டார் மற்றும் பிராந்தியத்தின் ஏனைய நாடுகளுக்கு எதிராக தொடரும் ஆக்கிரமிப்பின் பின்னணியில் இலங்கையின் ஒற்றுமையையும் ஆதரவையும் வலுப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கட்டாரில் உள்ள இலங்கை சமூகத்தினரின் நல்வாழ்வு குறித்து கட்டார் இளவரசர் ஜனாதிபதிக்கு உறுதியளித்தார். தனது எல்லைக்குள் வசிக்கும் அனைவர் மீதும் அரசு அக்கறையும் கவலையும் கொண்டுள்ளது என்றும் கட்டார் இளவரசர் தெரிவித்தார். இராணுவ மோதல் அதிகரிப்பு மற்றும் அதன் நேரடி விளைவுகளால் எரிசக்தி துறை மற்றும் விநியோக சங்கிலிகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் உள்ளிட்ட பிராந்தியம் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் இருவருக்கும் இடையில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. சர்வதேச ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்பின் மூலம் இந்த சவால்களை எதிர்கொள்வதன் முக்கியத்துவத்தை ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தியுள்ளார். அசாதாரண சூழ்நிலைகள் மற்றும் தற்போதைய சவால்கள் இருந்த போதிலும் ஒரு நம்பகமான எரிசக்தி பங்காளராக தனது பங்கிற்கு கட்டார் கொண்டுள்ள அசைக்க முடியாத உறுதிப்பாட்டையும் எரிசக்தி விநியோகத்தின் தொடர்ச்சியையும் கிடைப்பதையும் உறுதி செய்வதில் அதன் அர்ப்பணிப்பையும் கட்டார் இளவரசர் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த நிலையில் பதற்றம் அதிகரிப்பதை உடனடியாக தடுத்து நிறுத்தவும் பதற்றங்களை கட்டுப்படுத்த வேண்டியதன் அவசியம் தொடர்பிலும் இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது. ராஜதந்திர தீர்வுகள் மூலம் பிராந்தியத்தில் பாதுகாப்பையும் ஸ்திரத்தன்மையையும் வலுப்படுத்தும் சர்வதேச மற்றும் பிராந்திய முயற்சிகளை தீவிரப்படுத்த வேண்டியதன் முக்கியத்துவத்தை கட்டார் இளவரசரும் இலங்கை ஜனாதிபதியும் சுட்டிக்காட்டியுள்ளனர். சவுதி அரேபியாவின் தலைநகரில் உள்ள 2 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை தொடர்ந்து தேவைப்பட்டால் ஈரானுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கை எடுப்பதற்கு தமக்கு உரிமை உண்டு என சவுதி வெளியுறவு அமைச்சர் இளவரசர் ஃபைசல் பின் ஃபர்ஹான் அல் சவுத் தெரிவித்துள்ளார். ரியாத்தில் நடைபெற்ற வெளியுறவு அமைச்சர்களின் சந்திப்புக்கு பின்னர் ஊடகங்களிடம் பேசிய அவர், ஈரான் தனது தவறான கணிப்புகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் எவ்வாறான தாக்குதல்கள் மூலம் தெஹ்ரான் எவ்வித நன்மையையும் அடையப் போவதில்லை என்றும் குறிப்பிட்டார். ஈரான் தனது அண்டை நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதை விட அவர்கள் மீது அழுத்தம் கொடுக்கவே முயற்சிப்பதாக இளவரசர் ஃபைசல் மேலும் சுட்டிக்காட்டினார். எவ்வாறாயினும் இந்த அணுகுமுறை ஒருபோதும் வெற்றியளிக்காது என்பதுடன் இது அரசியல் ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் ஈரானுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் தெரிவித்துள்ளார்.